presents Dining Table. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். உங்கள் அனைவருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ரமலான் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போறோம்னா மட்டன் உப்பு கறி தாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் உப்பு கறி செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், மட்டன் 1 kg, காய்ந்த மிளகாய், உப்பு, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், பூண்டு, தக்காளி. ஓகே, தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க குக் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உப்பு கறி பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மட்டன் உப்பு கறி வந்துட்டு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிளகாய் வந்துட்டு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சரி, இது மொத்தமாகவே இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மிளகாயில் இருக்கிற காரம் மட்டும்தான் அதுக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மிளகாய் எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 minute குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம். இது மொத்தமாகவே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பூண்டு வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பூண்டு எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். நான் வந்துட்டு உப்பு கறியில் வந்துட்டு தக்காளி சேர்க்குறேன். மோஸ்ட்லி வந்துட்டு உப்பு கறிக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு தக்காளி சேர்த்து பண்ணுறேன் இன்றைக்கி. இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு தக்காளி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ மட்டன் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து மட்டன் வந்து ஈஸியாக குக் ஆகும். ஏன்னா இது நம்ம குக்கரில் வைக்க போகிறது இல்லை. ஸோ அப்படியே இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் மட்டன் வந்துட்டு குட்டி குட்டியாக பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மட்டன் குட்டி குட்டியாக இருந்தால் தான் சீக்கிரம் குக் ஆகும். ஸோ மட்டன் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஆல்ரெடி மட்டன் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம், மஞ்சள் பொடிலாம் போட்டு. மட்டன் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் மட்டன் நல்லா குக் ஆகும். ஒரு 30 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. 30 minutes வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு 25 minutes ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 minutes நல்லா குக் ஆச்சுன்னா மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடும். ஒரு 2 minutes ஆச்சுன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. அழகா பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணு தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். நான் உங்க ராஜேஸ்வரி. பாய்.